இதே நீட் தேர்வால் தமிழகத்திலே பல பேர் இறந்துருக்காங்க. அப்போ அன்னைக்கு ஜல்லிக்கட்டு கூடிய மாணவர்கள் இன்னைக்கு கூடியிருக்காங்களான்னா இல்லை. எது தேவை எது தேவையில்லைங்கிறத பகுத்தாய்வுகிற விஷயத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பின்தங்கியிருக்கு. மெட்ராஸ்லேயே அந்த போராட்டங்கள் நடக்குது. இதில் நம்ம வித்தியாசமாக பார்த்தோம்னா தாவேக அரசை கண்டித்தெல்லாம் நிறைய பேர் முழக்கங்கள் சொல்கிறாங்க. தாவேக அரசு எப்படிங்க கண்டிப்பாங்க? நீட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு. நீட்டை எப்படி தாவேக்கா வந்து நிறுத்திட முடியும்? திமுகவால் முடியாது, அதிமுகவால் முடியாது. ஒரு தாவேக்கா எப்படி வந்து 60 நாளில் முடிஞ்சிடும்? அப்போ தாவேக்காவை குறை சொல்வதில் என்ன இருக்குது? இப்போ குற்றம் சுமத்துக்கிற எல்லாருமே 3 வேளை பட்டினி கிடக்குறானா? டெல்லியில் வந்து மாணவர்கள் பட்டினி கிடக்குறாங்க, அதனால் நான் சாப்பிட மாட்டேனே எவனாக இருக்கானா, நான் குளிக்க மாட்டேனே எவனாக இருக்கானா? அவன் வேலையை அவன் பார்க்குறான்ல, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. மிக சரியான கோரிக்கைகளை அவங்க வச்சுருக்காங்க. நீட்டு வேண்டான்னு அவங்க சொல்லலை. அதில் ஒரு வேறு மாதிரி அதை சீரமைச்சு அந்த அது மட்டும் இல்லாமல் வேறு பல கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய பதவி காலத்துக்கு பிறகு பிஜேபியில் வந்து சேருவதற்கு இல்லை, அது போன்ற கட்சிகளை அவங்கள சேர்க்கக்கூடாது. இந்த தர்மேந்திர பிரதானை நீங்கள் வந்து பதவியில் நீக்கம் செய்யுங்கள் தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நான் பயப்படவே மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் நான் அதை தான் செய்வேன், விவாதமாக இருப்பேன், நீ என்ன கற்றுனாலும் நான் காதிலே வாங்க மாட்டேன் அப்படின்னா. சரி, இன்னைக்கு இந்திய அளவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த நீட் அப்படின்ற எக்ஸாமை எதிர்த்து நம்மளோட நாட்டோட தலைநகர் டெல்லியில் மாணவர்கள் வந்து ராத்திரி பகலாக போராடிட்டு இருக்காங்க. அந்த நீட் எக்ஸாமில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, ப்ளஸ் எஜுகேஷனல் மினிஸ்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பல 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 விஷயங்களை முன்னிறுத்தி போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக நம்ம சென்னையில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ இந்த மாணவர் எழுச்சியை கண்டு பல பேர் வியந்தது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பல அந்த அரசியல் ஆய்வாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள், அப்புறம் இன்னும் பல பேர் வந்து அதை வேறொரு விதமாக பார்த்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மாணவர் எழுச்சிங்கிறது எப்போவுமே வந்து ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக இது நடக்குது. ஆனால் நாட்டில் நாம் பேச வேண்டிய விஷயங்கள், மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ பேர் கூடுவதுங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் முழு மனதோடு வரவேற்க முடியாதுன்னா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே அதை விட பெரிய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அப்போ அதை எதிர்த்து இந்த மாணவர் போராட்டமோ இந்த மாணவர் புரட்சியோ நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்காங்கன்னா இல்லை. இதே நீட் தேர்வால் தமிழகத்திலே பல பேர் இறந்துருக்காங்க. அப்போ அன்னைக்கு ஜல்லிக்கட்டு கூடிய மாணவர்கள் இன்றைக்கி கூடியிருக்காங்களான்னா இல்லை. அப்போது எது தேவை எது தேவையில்லைங்கிறத பகுத்தாய்வுகிற விஷயத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் டெல்லியில் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கு. மாணவர் எழுச்சிங்கிறது வரலாறு காணாத வகையில் டெல்லியில் இருக்குது. ஏற்கனவே வந்து பஞ்சாப்லேருந்து விவசாயிகள் போய் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்க, இந்தியாவே அதை திரும்பி பார்த்துச்சு. இன்றைக்கி மாணவர்கள் வந்து அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. மிக சரியான கோரிக்கைகளை அவங்க வச்சுருக்காங்க. வெறும் நீட்டு மட்டும் இல்லை, நீட்டுக்கு வந்து அதை வந்து சீரமைக்கணும், அதாவது இந்த சட்டத்திட்டங்களை சீரமைக்கணும். நீட்டு வேண்டான்னு அவங்க சொல்லலை, அதில் ஒரு வேறு மாதிரி அதை சீரமைச்சு அந்த பரீட்சையை நடத்தணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு பல கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய பதவி காலத்துக்கு பிறகு பிஜேபியில் வந்து சேருவதற்கு இல்லை, அது போன்ற கட்சிகளை அவங்கள சேர்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் சேர்ப்பதனால அவங்க பதவியில் இருக்கும் பொழுது ஏன் அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது போன்ற நீதிபதிகளை அரசியல் கட்சியில் சேர்ப்பதை நீங்கள் முதல்ல நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் அவங்க வைக்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல கோரிக்கைகளை அவங்க முன்வைத்து தான் அந்த போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளபடியே உலகமே இந்த போராட்டத்தை கவனிக்குது. இந்தியா மட்டுமல்ல, உலகமே இந்த போராட்டத்தை கவனிக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தரும் சில விஷயங்களை பேசுறாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்ரீதர் வேம்பர் நம்ம ஜோகோ ஃபவுண்டர் அவர் சொல்றாரு, நம்ம நாட்டுக்கு எதிராக சதி நடக்குது, அரசாங்கத்துக்கு எதிராக சதி நடக்குது, சில விஷயங்கள் வந்து உள்ள புகுந்து போராட்டத்தோட நோக்கத்தை வேற எங்கேயோ கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள், டிமாண்ட்ஸ் எல்லாமே வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது, நம்ம நாட்டுக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் உள்ள பூந்துட்டாங்கலாம் சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எப்போவுமே போராட்டம் நடக்கும் பொழுது கலவரக்காரர்களும் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு வேறு வேறு அஜெண்டாக்கள் இருக்கும். இங்கேயும் அப்படி தான் வந்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அங்கே இருப்பவர்கள் வெறும் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் அல்லாதவர்களும் அதுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க. அப்போ இது தவிர்க்கவே முடியாது.
அப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த தர்மேந்திர பிரதான் அவர்களை நீக்குவதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இப்போ இவங்க வைக்கிற கோரிக்கை என்ன? நீட்டு எக்ஸாம்லேருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கசிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். நேற்று ராகுல் காந்தி சொல்கிறாரு, 100க்கும் மேற்பட்ட முறை அது வந்து கசிஞ்சிருக்கு, ஒரு முறை மட்டும் அல்லங்கிறாரு. இப்போ அந்த நீட் தேர்வில் நடக்கிற குளறுபடிகளை எதிர்த்து இந்த மாணவர்கள் போராடுவதுங்கிறது சரி. ஆனால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஒரு குரூப் உள்ள வந்து வன்முறையை கையில் எடுக்கும்போது பிரச்சனையாகுது. அதே மாதிரி வந்து மத்திய அரசு இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்குது. அவங்க பிஜேபி தொடர்பானவர்கள்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வைக்கிற பதிவு என்ன அப்படின்னா, அந்நிய சக்திகள் இதுக்குள்ளே புந்துருச்சு, இதை இயக்குவதே அமெரிக்கா இதுக்குள்ளே இருக்குது, சைனா இருக்குது அப்படின்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த போராட்ட குழு தலைவரே அமெரிக்காவில் படித்தவராக இருக்கார் அப்படின்லாம் அவங்க சொல்லும் பொழுது நம்ம முழுமையாக அதை ஏற்றுக்க முடியலன்னா கூட அதை காது கொண்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் வைக்கிற கோரிக்கை சரியா இல்லையா? இப்போ இந்த தர்மேந்திர பிரதானை நீங்கள் வந்து பதவியில் நீக்கம் செய்யுங்கள் தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நான் பயப்படவே மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறதுல என்ன இருக்குது? அவரை நீக்கிறதுல என்ன பிரச்சனை? நீக்கிட்டேப்பா, நீங்கள் கேட்டீங்க, நான் நீக்கிட்டேன், வேற ஒருத்தரை வச்சு இந்த தேர்வை நாங்கள் சரியாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நான் பிடிவாதமாக இருப்பேன், நீ என்ன கற்றுனாலும் நான் காதிலே வாங்க மாட்டேன் அப்படின்னா, இவ பாராளுமன்ற முற்றுகை வரைக்கும் போயிட்டாங்களா? நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவன் நிற்கிறான். அந்த மன உறுதி இருக்குல்ல, அது மாணவர்கள் அல்லாது வேற ஒருத்தருக்கு வருமாங்கிறது சந்தேகமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அதனால் அதை ஓகே சார், இன்னைக்கு மெட்ராஸ்லேயே அந்த போராட்டங்கள் நடக்குது. இதில் இப்போ வித்தியாசமாக பார்த்தோம்னா தாவேக அரசை கண்டித்தெல்லாம் நிறைய பேர் முழக்கங்கள் சொல்கிறாங்க. தாவேக அரசை எப்படிங்க கண்டிக்க முடியும்? நீட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு. ஏற்கனவே 10-15 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணாததை 30 நாள் 60 நாளில் ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா? இவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு, இல்லைங்க கல்வியை வந்து எங்களுக்கு கொடுங்க, பட்டியல், ஆமாம் எங்கள் மாநில பட்டியலில் கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ அவங்க கேட்டிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற, அதற்கான போராட்டத்தை இவங்க முன்னெடுப்பாங்களாங்கிறது வேற. நீட்டை எப்படி தாவேக்கா வந்து நிறுத்திட முடியும்? திமுகவால் முடியாது, அதிமுகவால் முடியாது, ஒரு தாவேக்கா எப்படி வந்து 60 நாளில் முடிஞ்சிடும்? அப்போ தாவேக்காவை குறை சொல்வதில் என்ன இருக்குது? நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுட்டு போங்க. டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு இங்கே ஆதரவு இருக்குது, நாங்கள் இங்கே வந்து ஒரு அமைதியான முறையில் இங்கே ஆதரவை தெரிவிக்கிறோம்னா ஒன்றும் தப்பு இல்லை. அதை ஒன்றும் இந்த அரசு கண்டிக்க போகிறதில்ல. போக்குவரத்துக்கு இடையூறாக நீங்கள் நடு ரோட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா கட்டாயமாக லத்தி சார்ஜ் நடக்க தான் செய்யும். அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? ஒரு ஓரமாக இருந்து உங்கள் போராட்டத்தை நடத்துங்க. ஓகே சார், அதே மாதிரி விஜய் சார் மேலே, தமிழக முதல்வர் மேலே பல கிரிட்டிசிசம் வருது. என்ன அப்படின்னா, மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க மெட்ராஸில், இதை வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்காம அவர் நடித்த படத்தை வந்து ஒரு அரசு அதிகாரிகளோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. அது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவர் சாப்பிடக்கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இல்லை சார், இதை அப்போ அதை அவங்கள போய் பார்க்கலாம், பேசலாம், அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு கீழே அதிகாரிகள் இருக்காங்க, முதலமைச்சர் கட்டளை இட போறாரு, அல்லது ஒரு பிரச்சனைன்னா அது முதலமைச்சர் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்க போறாங்க, அவ்வளோதானே. இதில் அவர் ஏன் படம் பார்த்தாரு, அவர் ஏன் பைஜாமா போட்டிருக்காரு, அவர் ஏன் அது தப்புன்னு எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? அது எப்படி தவறாகும்? முதல்ல இப்போ குற்றம் சுமத்துக்கிற எல்லாருமே 3 வேளை பட்டினி கிடக்குறானா? டெல்லியில் வந்து மாணவர்கள் பட்டினி கிடக்குறாங்க, அதனால நான் சாப்பிட மாட்டேனே எவனாவது இருக்கானா, நான் குளிக்க மாட்டேனே எவனாவது இருக்கானா? அவன் வேலையை அவன் பார்க்குறான்ல, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் ஒரு நடிகர், அவர் நடித்த படம் பல போராட்டங்களுக்கு பிறகு வருது, அவரும் ஒரு கட்சியினரும் பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன வலிக்குது? அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் போய் அங்கே உட்கார்றதுனால அரசு இயந்திரம் ஸ்தம்பிச்சு நிற்குதா? இல்லையே. உங்களுக்கு உடனுக்குடன் தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை அவர் காது கொண்டு போவாங்க. படமே ஓடிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்தால் கொஞ்சம் படத்தை நிறுத்துங்கன்னு அவர்கிட்ட தகவலை பரப்ப போகிறாங்க, கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அதுதான் அதிகாரிகளுடைய வேலை. ஸோ அதனால் இவங்க வந்து ஏதோ அப்படியே நாங்கள்லாம் பட்டினி கிடக்குறோம், எங்களுக்கு மனசெல்லாம் தாங்கலை, அங்கே லத்தி சார்ஜ் பண்ணதில் எங்கள் மனசு இதயத்தை அப்படியே ரத்த கலரி ஆக்கிருச்சு, நாங்கள் 4 நாளாச்சு சாப்பிட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நியாயமாக இருக்குது. உன் வேலையை நீ தெளிவாக செய்கிற, காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு சிறப்பாக சாப்பிட்டுட்டு படம் பார்க்குற, ஓடிடியில் படம் பார்க்குற, எல்லாம் பண்ணிக்கிற, கருத்தை மட்டும் வந்து சோசியல் மீடியாவில் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, படம் பார்க்குறாரு, அது என்ன அது? ஓகே, அதனால் அது உங்களுக்கு தவறாக தெரியல. முதல்வர் தவறே கிடையாதுங்க. ஸ்டாலினோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸ்டாலின் சார் பார்த்தோம்னா ரஜினி சார் நடித்த கூலி திரைப்படத்தை பார்த்துருப்பாரு, அதுவும் தவறு இல்லைங்கிறண்ணா. ஓகே ஏங்க எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. 24 மணி நேரமும் எப்படி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? முதலமைச்சராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு அவுட்லெட்னு ஒன்று வேணாமாங்க.
அவர் வந்து கூலி படம் பார்த்தாருன்னா அதில் என்ன தவறு? இப்போ ரஜினி சாரா ஒரு நல்ல நண்பர்கள், ரஜினி சாரை இன்வைட் பண்ணுறாரு, போய் பார்க்குறாரு, எங்கே வலிக்குது உங்களுக்கு? அதை நம்ம தவறுன்னே சொல்லக்கூடாதுங்க. கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது படங்களுக்கு கதை வசனம் எழுதுவார். ஏன் எழுதுனீங்கன்னு யாராவது கேட்டிருக்க முடியுமா? அது அவருடைய ஆர்ட். அவருக்கு எவ்வளவோ பத்திரிகைகளில் கதைகள் எழுதிட்டு இருந்தார், தனி புத்தகங்கள் எழுதிட்டு இருந்தார், சொற்பொழிவுகள் நடத்திட்டு இருந்தார். அரசியல் அல்லாத சொற்பொழிவுகளை எவ்வளவு மேடைகளில் கலைஞர் பேசியிருக்கிறாரு. யாராவது கேட்டிருப்போமா? நீங்கள் முதலமைச்சர் தானே, ஏன் இங்கே எல்லாம் உட்காந்து பேசுகிறீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? ரசித்தம் தானே அவர் பேசுகிறத, அவர் எழுத்த ரசித்தோம்ல, அவருடைய படங்களை கொண்டாடினோம்ல. அப்போ அந்த மாதிரி தான் இது. இவர் ஒரு ஹீரோ, அவர் நடித்த படத்தை பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் திரைத்துறைக்கு ஒதுக்கிய நேரத்தை விட விஜய் கம்மியாக தான் ஒதுக்குறாரு. ஓகே, அதோட இது கம்மி தான். அப்போ நீங்கள் வந்து அது சரி இது தப்புன்னா புரியவே இல்லையா? இவ்வளோ நேரம் இன்டர்வியூ சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி.